கோலி டாக் கோலிவுட் நியூஸ். டிசம்பர்ல ஒரு மெகா போட்டி. ரஜினிகாந்த் நடிக்கும் லிங்கா டிசம்பர் 12ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு வெளியாக இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் மற்ற புதிய படங்கள் வர்றது தள்ளி போடப்பட்டுடுச்சு. திரையரங்கு உரிமையாளர்களே ரஜினிகாந்த் படத்துக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்கன்றதுனால மற்றவங்க போட்டியிலிருந்து சுத்தமா ஒதுங்கிட்டாங்க. இருந்தாலும் இப்போ வெளிவரும் எந்த படங்களா இருந்தாலும் அதோட ஜீவன் 2 வாரங்கள் மட்டுமே இருக்கிறதுனால டிசம்பர் மாத கடைசியில கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு சில புதிய படங்களை வெளியிட தயாரிப்பாளர்கள் முடிவு செஞ்சிருக்காங்க. இப்போதைய நிலவரப்படி தனுஷ் அமிரா நடிக்கும் அநேகன், ஆர்யா ஹன்சிகா நடிக்கும் மீஹாமன், சிம்பு ஹன்சிகா நடிக்கும் வாலு, சிவகார்த்திகேயன் ஸ்ரீதிவ்யா நடிக்கும் காக்கி சட்டை, விக்ரம் பிரபு ஸ்ரீதிவ்யா நடிக்கும் வெள்ளைக்காரதுரை, விஜய் சேதுபதி நடிக்கும் ஆரஞ்சு மிட்டாய், பிரபு சாலமன் இயக்கியிருக்கும் கயல், ஜிவி பிரகாஷ் நடிக்கும் டார்லிங்னு பல படங்கள் வெளிவர தயார் நிலையில இருக்கு. இவ்வளோ படங்களுக்கும் திரையரங்குகள் கிடைக்குமான்றது உறுதியா தெரியாத நிலையில எல்லாருமே எப்படியும் லிங்கா வெளியீட்டு தேதிக்கும் பொங்கலுக்கும் முன்னதா கிடைக்கும் 2 வார இடைவெளியில அவங்களோட படங்களை வெளியிட திட்டமிட்டிருக்காங்களாம். ஒருவேளை டிசம்பர்ல வெளியிடாமல் போனா அதோட ஜனவரி மாத இறுதியில தான் படத்தை வெளியிட வேண்டி வரும். அப்போ கமல்ஹாசனோட உத்தம வில்லன் படம் வந்தா என்ன செய்யறதுன்னு தவிக்கிறாங்களாம். எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு எண்ணற்ற படங்கள் தயாராகி இருக்கும் நிலையில படங்களை வெளியிட போதிய அளவு திரையரங்குகள் இல்லாததே இந்த திண்டாட்டத்திற்கு காரணம்னு சொல்றாங்க.